ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தெரியும். இன்னைக்கு நம்மளோட டாஸ்க் கூகுள் லேர்னர் ஸ்டூடெண்ட் அப்ப வந்து பார்ட் 2. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா இப்போ ஆஹ், நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஐபிஎல் மேட்ச்ல எனக்கு பிடிச்ச ஒரு டீமை நான் வந்து ஒரு டிக்கெட் கவுண்ட் ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ணணும். லைக் உங்களுக்கு புரியலன்னா, இப்போ எனக்கு சிஎஸ்கே பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆஹ், இப்ப சிஎஸ்கேக்கு நான் வந்து டிக்கெட் செல் பண்றேன். நான் தான் வந்து ஐபிஎல் வந்து ஒரு சைட்ல வந்து டிக்கெட் வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் தேவை. நீங்க வந்து என்கிட்ட வந்து டிக்கெட் வாங்குறது. அது வந்து ஒரு நார்மல் பேக் எண்டா இல்லாம வெறும் ஃப்ரண்ட் எண்ட் வந்து என்னை டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அவசர அவசரமா பண்ணதான். ஏன்னா இன்னைக்குள்ள நான் வந்து 4 டாஸ்க் முடிச்சாகணும். இது வந்து நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து அஹ், அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கணும்னா, நம்ம நார்மலா டிக்கெட் வந்து வாங்குறோம்னா, நம்ம ஒரு வெப்சைட்ல போயிட்டு இப்போ புக்கிங்கே வச்சுக்கோங்களேன். ஒரு படத்துக்கு நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா, அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்? நேமு, ஃபோன் நம்பரு, ஜிமெயில், மெயில், சாரி மெயில், ஜிமெயில் எல்லாம் வரலாம். நெக்ஸ்ட் ஓடிபி, மேபி ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் வைக்கலாம். அண்ட் தென் நிறைய இருக்கும். சீரியல் நம்பர், சாரி சீட் நம்பர், சீட் நம்பர் அண்ட் எத்தனை சீட்ஸ் நீங்க வந்து ஆக்குபை பண்ண போறீங்க. லைக் நீங்க ஒத்தாளா போலாம், இல்ல ஃபேமிலியோட போலாம். ஸோ எத்தனை சீட்ஸ் உங்களுக்கு வந்து வேணும். அப்புறம் ஒவ்வொரு சீட்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பை ஹவு many சீட்ஸ் யூ பாட். அந்த மாதிரி. இப்ப நீங்க ஒரு சீட் வாங்குறீங்க, அதோட பிரைஸ் நீங்க இப்போ ஒரு 10 சீட் வாங்குறீங்கன்னா ஒரு சீட்டோட பிரைஸ் இன்ட்டு 10 சீட்ஸ். அந்த மாதிரி கால்குலேட் பண்றது. பட் இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்ப டெப்தா போக போறதுல வெறும் மேலோட்டமா இருக்க ஃபார்ம் மட்டும் தான் செய்ய போறோம். ஓகேங்களா? இதுக்கு ஏன்டா இவ்வளோனா, போக போக இதை டெவலப் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவைப்படும்ல. அதுக்குள்ளே நாலேஜ் தான். ஸோ ஆல்ரெடி வந்து நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை கோடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் கோடு இல்லைங்க, இதெல்லாம் யூஆர்எல் தான். இதுக்கு பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூஆர்எல் சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு பெரிய யூஆர்எல் எனக்கு இருக்குன்னா, நான் வந்து கூகுள்ல இருந்து காப்பி பண்ண இமேஜஸ்னால எனக்கு வந்து யூஆர்எல் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மல் வெப்சைட்ஸ்ல சில பிரிண்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வெப்சைட்ல போய் நம்ம யூஆர்எல் எடுத்தோம்னா 1 லைன்லயே முடிஞ்சிடும், இல்ல ஒரு 100 வேர்ட்ஸ்லயே முடிஞ்சிடும். பட் நீங்க கூகுள்ல போய் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் பேராவா வரும். இப்ப நான் கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காப்பி பார்த்து கொடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்ப உங்களுக்கு தெரியுதா? இதுதான் என்னோட இன்டர்ஃபேஸ். கேவலமா தான் இருக்கும், ஏன்னா இதுக்கு பிளாக் கலர் வந்து செட் ஆகல. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றது மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து இது வந்து ஒரு டாஸ்காக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் இல்ல 1 டே தான் வந்து அடுத்த நாள் கிளாஸ்ல நான் ஏதாவது சப்மிட் பண்ற மாதிரி. ஓகே, கோல்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கிளப்ல இருந்து. ஸோ லாகின் சொல்லிட்டு இங்க வந்து வந்திருக்கா. இது வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த எனக்கு சொல்லி கொடுத்த அண்ணா எப்படி சொன்னாங்கன்னா, லைக் ஃபன்னா கொண்டு போனாங்க. இது எப்படின்னா, இத இப்ப நான் வச்சுக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருந்தாங்க சொல்லி கொடுத்த ஒரு விதம். இது ஆல்ரெடி ஒரு படத்துல வந்திருக்க ஒரு டேக் நேம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் படத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல அந்த இடத்துல. லெஜெண்ட். ஓகேங்களா? தி லெஜெண்ட் இருக்குல்ல. சோ அந்த லெஜெண்ட்ங்கிற டேக் தான் நம்ம வந்து இந்த ஃபார்மோட ஃபீல்ட் ஏரியால வந்து நம்ம செட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. சோ இதெல்லாம் உங்களுக்கு கோடிங்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப மேல ஓடுதல இமேஜஸ், இதோட யூஆர்எல் தான் ஒன்னொன்னும் அவ்வளவு பெருசா இருந்தது. மேல பாத்தீங்களா? சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், அது மாதிரி ஆர்சிபி சம்திங் அந்த இதெல்லாம் போகுது இல்ல. அதெல்லாம் வந்து அந்த இமேஜ் யூஆர்எல். இதுக்காக நீங்க வந்து கோடிங் கொடுக்குறசானா இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஹெச்டிஎம்எலோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் வர வச்சிருக்கேன். ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சுன்னா, நான் நார்மலா இப்போ ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் இப்போ நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்பயே உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடலாம்ல. ஸோ அதனாலதான் சம்திங் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு ஹெச்டிஎம்எல் வச்சுக்கிறேன். அது தப்பா இருந்துச்சு, கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 டாட் HTML ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன்.
ஓகே. இது வந்து HTML ஃபைல். இப்ப எனக்கு வந்து நார்மல் ஒரு HTML ஓட ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ஒரு அப்போஸ்ட்ரோஃப் வைக்கிற மூலியமா எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கோடிங் பண்றது வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து நான் பாடிக்குள்ள வந்து மார்க்யூ மார்க்யூங்கிறது வந்து என்னன்னா ஒரு அனிமேஷன் டேக். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ற ஒரு டேக் தான், ஓகேங்களா? மார்க்யூ லைக் இப்ப நான் என்னோட வெப்சைட்ல மேல ஒரு அனிமேஷன் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அனிமேஷன் மீன்ஸ் ஒரு ஸ்லைட் ஆயிட்டு இருக்குல்ல, இமேஜஸ் எல்லாமே லைக் இந்தியன் பிரீமியம் லீக், அதுக்கு அடுத்து வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுக்கு அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ், நைட் ரைடர்ஸ், அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க்யூங்கிற ஒரு டேக் உள்ள இருக்கிறதுனால இந்த இதுல வந்து நம்ம மார்க்யூக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். லைக் இப்போ வந்து இது வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட் இல்ல பாட்டம் டு டாப் இது மாதிரி நம்மளுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதாவது நம்ம வந்து வச்சுக்க முடியும், ஓகேங்களா? சோ எனக்கு வந்து இப்ப ஒரு ரீடபிள் சைடா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து இந்த இதுல இமேஜ் டேக் மார்க்குள்ள இமேஜ் டேக், ஏன்னா இப்ப எனக்கு வந்து அங்க இமேஜ் தான் வந்து ஸ்லைட் ஆக போகுது. இமேஜ்ல ஒரு சோர்ஸ்க்குள்ள அந்த இமேஜோட நீங்க இமேஜ் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த டவுன்லோட் இமேஜ் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அதோட யூஆர்எல் வந்து நீங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் டைம் இல்லாதனால. சோ அது மாதிரி ஒரு 4-5 இமேஜ் அதே மாதிரி நான் வந்து டேக் யூஸ் பண்ணி இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஒரு இமேஜ் இருக்கு. அண்ட் தென் இதுக்கு ஏன் கலர் சேஞ்ச் ஆகலன்னு தெரியல, பட் இங்கேயும் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், ஓகேங்களா? அடுத்து இங்க ஒரு இமேஜ் இருக்கும், ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 5 or 6 இமேஜஸ் வந்து நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். இது வரைக்கும் இமேஜஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்ப இமேஜுக்குள்ள நான் ஏன் இங்க ஆல்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன்னா இது ஏஎல்டி அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இப்ப இந்த இமேஜ் சப்போஸ் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் இஷ்யூ இருக்கும், அந்த டயத்துல வந்து நம்மளோட யூஆர்எல் வந்து ஃபுல்லா வந்து லோட் ஆக முடியாது. அதனால லோட் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி வந்து அந்த இன்டர்நெட்டால கொடுக்க முடியாது. அப்ப இந்த ஏஎல்டி அப்படின்னு சொல்ற டெக்ஸ்ட், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட், இது வந்து என்ன பண்ணும்னா இந்த இமேஜ் லோட் ஆகல அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா இந்த இதுக்குள்ள கொடுத்துருக்க வேர்டு செக் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல இந்த இமேஜ் பேரு சிஎஸ்கே ஆர்சிபி அந்த மாதிரி வந்து ரன் ஆகணும். அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணலாம், ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு நான் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டாட் 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 டாட்னு ஏதோ ஒரு இன்வாலிட் ஒரு யூஆர் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்வாலிட் யூஆர்னு அது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து அது ரன் ஆகாது. அந்த இமேஜ் அதாவது கடைசியா வர இமேஜ் மட்டும் எனக்கு ரன் ஆகாது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரீமியம் லீக், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், அடுத்து நைட் ரைடர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு வருதா? ஏன் அது வருதுன்னா எனக்கு இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து இங்க லோட் ஆகல. சப்போஸ் அந்த இமேஜ் லோட் ஆகல அப்படின்னா வந்து எனக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து இங்க ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து ரன் ஆயிரும், இமேஜ் வந்து ரன் ஆகும். இப்ப புரிஞ்சுச்சா ஏன் இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்றோன்னு? அண்ட் இப்ப பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா ஐஎம்ஜி டேக் மறுபடியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்ற இமேஜ் வந்து சின்ன யூஆர்எல் தான், ஓகேங்களா? ஏன்னா அதுவும் நான் கூகுள்ல இருந்து எடுத்தேன், பட் அதுக்கு ஏன் சின்ன யூஆர்எல் இருக்குன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் கான்செப்ட்ல வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு வெப்சைட் மூலியமா வந்த இமேஜஸ் இருக்கும். ஏன்னா இங்க பாருங்க என்கிரிப்டட் சம்திங் இருக்கு, சம்திங் என்னன்னு தெரியல, பட் யூஆர்எல் ரொம்ப சின்னதா இருக்கு. அதுக்கு அடுத்து தான் நம்ம மார்க்கையோ க்ளோஸ் பண்றோம். எங்க க்ளோஸ் பண்றோமோ அது முடிக்க அது வந்து அனிமேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஏன் சென்டர் டேக் யூஸ் பண்றேன்னா என்னோட கண்டென்ட் எல்லாமே சென்டர்ல இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப நான் வந்து ஃபார்ம் தானே கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபார்ம். அடுத்து இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து நான் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, இங்க நான் வந்து பேர் கொடுக்குறேன். பேர் கொடுக்காம நான் இங்க லாகின் டு கெட்னு கொடுத்தேன்னா கெட் ஆகுது, ஓகே. இதே வந்து நான் இங்க வந்து சமிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் பட்டனுங்கிற டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலா நான் வந்து இங்க சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் டேக் கொடுத்தேன்னா வச்சுக்கோங்க. இங்க வந்து நான் கொடுத்துற வேல்யூ வந்து ரெக்வயர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரெக்வயர்டா இருந்தா மட்டும் தான் சப்மிட் ஆகும். இங்க வந்து நான் பட்டனுங்கிற வேல்யூ நான் யூஸ் பண்றதுனால எது கொடுத்தாலும் எனக்கு வந்து கொடுக்கலனாலும் எனக்கு சப்மிட் ஆயிரும், ஓகேங்களா? இப்ப நான் இங்க வந்து லாகின் டு கெட் டிக்கெட் கொடுக்குறேன். இங்கனுக்குள்ள எனக்கு வந்து ஒரு ஐ ஃப்ரேம் வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஐ ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லை,
யூடியூப்ல நம்ம வந்து ஐஃப்ரேம் ஒவ்வொரு வீடியோக்கும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஓகேங்களா. இங்க வந்து என் பேரு சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர் வந்து சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். அடுத்து இமெயில் வந்து சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஆஹ் இப்ப இங்க சிஎஸ்கேன்னு இருக்கா, இங்க நான் வந்து ஸ்லைட் டவுன் பண்ணினா எனக்கு என்னென்ன டீம் இன்னைக்கு வந்து மேட்ச் விளையாட போறாங்க, இல்ல எத்தனை டீம்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு எந்த டீமுக்கு நீங்க வந்து டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்ல. சூஸ் டீம். நான் இப்ப வந்து சிஎஸ்கேக்காக நான் வந்து டிக்கெட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சிஎஸ்கே சூஸ் பண்றேன். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு 10 சீட் வேணும்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போறதுனால நம்ம வந்து டைப்பும் பண்ண முடியும் 10ன்னு. ஓகேங்களா. அட் ஹை கிளாஸா உங்களோட சீட்டோட கிளாஸ் என்ன சீட்டு. இப்ப நீங்க ஏரோப்ளேன்லயே போறீங்க, அதுல மிடில் கிளாஸ் இருக்கும், அப்பர் கிளாஸ் இருக்கும், அடுத்து பிசினஸ் கிளாஸ் இருக்கும்ல. சோ அது மாதிரி கிரிக்கெட்ஸ்ல இருக்குமான்னு தெரியல. நான் வந்து இங்க கொடுத்து வச்சிருக்கேன் கிளாஸ் ஆஃப் சீட்னு சொல்லிட்டு ஹை கிளாஸ், பிரீமியம் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ்ன்னு கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா. சோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கிரீன் கொடுத்து வச்சிருக்கேன். சோ இது புரிஞ்சுச்சுல்ல. இப்போ லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் சீட் வேணுமோ அது வந்துட்டு. இப்போ பிரைஸ் வந்து டிஃபால்ட்டா வந்து 15,000 இருக்கும். ஓகேங்களா. டிஃபால்ட் பிரைஸ் வந்து 15,000 தான் ஸ்டார்டிங் பிரைஸ். அதனால அதை வேல்யூ நான் செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இங்க 25,000 நான் வந்து கொடுக்க முடியாது. 25,000 இல்ல கூடவே போட்டேன். ஓகேங்களா. இப்ப நான் வந்து எது மூலியமா நான் வந்து பே பண்ண போறேன். பே பை ஜிபேயா, போன்பேயா, பேடிஎம்மா, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டான்னு சொல்லிட்டு நான் இப்ப ஜிபேன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கனக்குள்ள ஜிபே ஐகான்ஸ், ஏடிஎம் ஐகான்ஸ், அது மாதிரி நிறைய ஐகான்ஸ் வந்து ஷோ ஆகுது. இவ்வளவுதான் நம்ம இந்த இதுல நான் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. பின்னாடி வந்து சிஎஸ்கேவோட தீம் இருக்கணும். மேல வந்து விசில் போடுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் வரும். ஸோ இங்க பாத்தீங்களா, விசில் போடு அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கேவோட ஒரு லிரிக் வேர்டு. ஸோ அதை வந்து இங்க வந்து ரன் ஆகும். ஸோ இவ்வளவுதான் வந்து பண்ணியிருக்கேன். இப்ப கோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார்முக்கு உள்ள வந்து ஃபீல்டு செட்னா ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ஃபீல்டு அதாவது பார்டர் வருது இல்ல, அது பேர் தான் ஃபீல்டு செட். ஓகேங்களா. ஃபீல்டு செட் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து லெஜெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த ஃபீல்டு செட்டுக்கு இடையில நம்ம பியூர் டிக்கெட்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இது வந்து அந்த பார்டரை உடைச்சுக்கிட்டு நடுவுல இருக்குல்ல. ஸோ இது பேர் தான் வந்து லெஜெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லேபிள். லேபிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து இன்புட் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் லேபிள் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஃபோன் நம்பர், அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் லேபிள் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்க வந்து காப்பி பண்ணி கூட அடுத்த இடத்துல போட்டுக்கலாம். அடுத்து கடைசியில நான் ஓடிபி கொடுத்தா உங்களுக்கு பிடிச்ச எல்லா வேல்யூஸும் கொடுத்துக்கலாம். இங்க வந்து டைப் இருக்குல்ல, டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நேம்ங்கிறது டெக்ஸ்ட்ல இருக்கும், ஃபோன் நம்பருங்கிறது நம்பர்ல இருக்கும், இல்ல டெல்லுன்னு நினைக்கிறேன் சம்திங் அதுவும் இருக்கும். அண்ட் தென் இமெயிலுக்கு வந்து இமெயிலுங்கிறது தான், ஜிமெயிலுக்கு வந்து இமெயில் கொடுப்போம். பாஸ்வேர்டுக்கு வந்து பாஸ்வேர்டு, டேக் அதாவது டைப். ஓகேங்களா. அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இங்க வந்து ஒரு சப்மிட் பட்டன் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா இங்க வந்து நான் பேக்கெட் எதுவும் யூஸ் பண்ண சப்மிட் பட்டன் கொடுக்கல. ஸோ இங்க வந்து ஒரு பட்டன் டேக் நான் வந்து கொடுத்துட்டேன் சப்மிட் பட்டன் பதில. ஸோ இங்க வந்து எனக்கு இதை பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்க போகணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்ப இது கிளிக் பண்ணும்போது இந்த பேஜுக்குள்ள போகும். இந்த பேஜ்ல நான் என்னடா கொடுத்துருக்கேன்னா அதே கண்டென்ட் தான். இப்போ வந்து இந்த பேஜுக்குள்ள வந்துடும். ஃபீல்ட் செட் அதே தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன், செலக்ட்ங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிருக்கேன். செலக்ட்ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருக்கேன். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ, சிஎஸ்கே, பிபி, கேஎஸ், ஆர்ஆர் அந்த மாதிரி இருக்க எல்லா டீம்ஸோட ஷார்ட் கட்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். அண்ட் தென் மறுபடியும் வந்து அதே டேக் செலக்ட்ங்கிற டேக்ல ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஹை கிளாஸ், பிரீமியம் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செலக்ட் மறுபடியும் யூஸ் பண்ணி நீங்க எதுல பே பண்றீங்க, ஜிபே, போன்பே, பேடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். புரிஞ்சா. அதுக்கு அடுத்து ஃபாண்ட் ஆசம்ல போயிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஜிபேவோட இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு இது வந்து கிரெடிட் கார்டு கூடியது. அண்ட் இதுவும் வந்து கிரெடிட் கார்டு தான். ஆனா இது வந்து ஷார்ப்னு சொல்லிட்டு ஒரு டேக்ல வருது. அப்புறம் இது வந்து ஒரு யூசரோட ஐகான்.
இப்ப இதோட அவுட்புட்டுக்கு அடுத்து நான் ஸ்டைல சொல்லவே மறந்துட்டேன். ஸ்டைல்ல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம். ஸ்டைல்ல வந்து ஃபார்ம் வந்து இந்த மாதிரி பேடிங் ரைட் எதனா இருக்கும். அடுத்து நான் இதுல வந்து முக்கியமா சொல்ல வந்தது வந்து பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓகே. இங்க இருக்கு பாருங்க. பாடிங்கிறதுல நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து யூஆர்எல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஹைட் வந்து 100% இருக்கணும். பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் ஆயிடணும். இவ்வளோ தான் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுல ஒரு மார்க் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்க வந்து விசில் போடு, எல்லோ, ஏழு சம்திங் அது போட்டு விசில் போடுங்கிறது வந்து ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட்ல வந்து நான் வந்து ரெடி பண்ணது. ஐ ஃப்ரேம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல தனியா கூட போறேன். இது வந்து சும்மா இவங்க கொடுக்காத ஒரு டாஸ்க். நான் இங்க வந்து இன்பில்ட் கொஞ்சம் இது வந்து நான் வந்து வித் 100% வச்சு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லாததுங்கிறனால நான் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல வந்து கொடுன்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணேன்னா ரன் ஆகும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணிட்டேன். ஓகே. இதை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இதான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ வந்து அப்படியே என் பண்ணிட்டு அடுத்த கண்டென்ட்குள்ள போயிடலாம். டாடா பை பை.